பஞ்சாயத்து உறுப்பினர், பஞ்சாயத்து மெம்பர்ஸ், வார்டு மெம்பர்ஸ், அதிலே ஒவ்வொரு காங்கிரஸாரும் போட்டியிட வேண்டும். அது கூட்டணி கிடையாது, சின்னம் கிடையாது, யாரையும் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கட்சி அஸ்திவாரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் முதல்ல அமைப்பு ரீதியாக கட்சி உருவாக்கப்படும். திமுக, அதிமுக உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லா ஊரிலேயும் இந்த கட்சிக்கும் அமைப்பு. இந்த தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களை, வட்டார தலைவர்களை, வந்திருக்கிற உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஏரியா எத்தனை பஞ்சாயத்துகள் இருக்கிறதோ அந்த பஞ்சாயத்துகள் அனைத்திலேயும் பஞ்சாயத்து தலைவர்கள் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பதவி என்பது சாதாரணமான பதவி அல்ல. இந்திய ஜனாதிபதிக்கு செக்கில் பவர் கிடையாது, போன்ற பெயர் போட்டு பவர் கிடையாது. கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு செக் பவர். ஒரு தடவை யூனியன் சேர்மன் ஆகிட்டா சில பேர் வீடு கட்டிடுறான், கார் வாங்கிடுறான். அப்படியாவது சொல்றது. ஆனா அந்த யூனியன் சேர்மன் பதவி இருந்தா அந்த யூனியனுக்கு நீங்க தான். ஒரு கட்சி அஸ்திவாரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் முதல்ல அமைப்பு ரீதியாக கட்சி உருவாக்கப்பட வேண்டும். திமுக, அதிமுக உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லா ஊரிலேயும் இந்த கட்சிக்கும் அமைப்பு கிளை வாரியாக அமைப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் அதுபோல 13,000க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து, எல்லா பஞ்சாயத்துகளிலேயும் கட்சியுடைய அமைப்பு கிளை உருவாக்கப்பட வேண்டும். இது ஒரு பக்கம். இதை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஒன்று. இரண்டு, இப்ப இமீடியட்டா இன்னொரு 4 மாசத்துல வர வேலை என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல், 13,000 பஞ்சாயத்து, ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் 8 பேர் 10 பேர் பஞ்சாயத்து உறுப்பினர். அதற்கு ஒன்றிய குழு 5,000 பேர் ஓட்டு போடுற ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய குழு சேர்மன்ஸ், அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து 50,000 பேர் ஒருத்தர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர். இதுக்கான தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களை, வட்டார தலைவர்களை, வந்திருக்கிற உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஏரியா எத்தனை பஞ்சாயத்துகள் இருக்கிறதோ அந்த பஞ்சாயத்துகள் அனைத்திலேயும் பஞ்சாயத்து தலைவர்கள் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும். பஞ்சாயத்து உறுப்பினர், பஞ்சாயத்து மெம்பர்ஸ், வார்டு மெம்பர்ஸ், அதிலே ஒவ்வொரு காங்கிரஸாரும் போட்டியிட வேண்டும். அது கூட்டணி கிடையாது, சின்னம் கிடையாது, யாரையும் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இருக்கிற வட்டாரத்தில் மாவட்டத்தில் சேர்ந்து இப்போதே பஞ்சாயத்து யார் நிற்கிறது, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எந்தெந்த வார்டை யார் மாற்றிக் கொள்வது என்பதை அங்கேயே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பஞ்சாயத்து போர்டு மெம்பர் பதவி கூட ஒரு கௌரவமான பெரிய பதவி தான். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பதவி என்பது சாதாரணமான பதவி அல்ல. இந்திய ஜனாதிபதிக்கு செக்கில் பவர் கிடையாது, போன்ற பெயர் போட்டு பவர் கிடையாது. கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு செக் பவர் இருக்கு. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. மத்திய மாநில அரசு டைரக்டா பஞ்சாயத்துக்கே பணம் பெறுகிறது. நீங்க கொலை வெட்டலாம், பைப் போடலாம், ரோடு போடலாம், என்ன வேணாலும் பஞ்சாயத்துல பண்ணலாம். அந்த பண்டை நீங்க மக்களுக்காக பயன்படுத்தலாம். ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஒரு பெரிய கட்டடம், கார், ஜீப்பு, ஒரு வீடியோ, அது போல ஜிபிஎஸ், எக்ஸ்டென்ஷன் ஆபீசர், வரிசையான அமைப்புக்குள்ள மத்திய அரசு மாநில அரசு தருகிற பல கோடி பணம். ஒரு தடவை யூனியன் சேர்மன் ஆகிட்டா சில பேர் வீடு கட்டிடுறான், கார் வாங்கிடுறான். அப்படியாவது சொல்றது. ஆனா அந்த யூனியன் சேர்மன் பதவி இருந்தா அந்த யூனியனுக்கு நீங்க தான்
எம்பி எம்எல்ஏ தேர்தலில் மட்டும் ஷேர் பத்தாது. பஞ்சாயத்து சின்னம் கிடையாது. ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஷேர் வேண்டாம். கூட்டணி தேசிய பாகம் சும்மா 2-15 காங்கிரஸ் நின்றுக்கோ, காங்கிரஸ் 2 நின்றுக்கோ. 400 பஞ்சாயத்து 10 எம்பினா 20% இருக்கும். 100 சேர்மன் பஞ்சாயத்து சேர்மன் காங்கிரஸ் பஞ்சாயத்து எல்லா மாவட்டங்களிலும் ஒரு 100 பஞ்சாயத்து சேர்மன் இருந்தால் காங்கிரஸ் ஒன்றும் உரப்பட்டுதான் வளர வேண்டியதில்லை. பிரதான காங்கிரஸ் செலுத்து காங்கிரஸ் ஒரு 20% வேண்டாமா? இப்படி அங்கே யாரு நீங்களா வாங்க முடியாது. நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு செல்வ பிறந்தகை அவர் பேச்சு எடுக்கிற போது எங்களுக்கு போன்ற முன்னாள் தலைவர்கள் காந்தி சர்மா எம்எல்ஏ சட்டமன்ற கட்சி தலைவர் எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸை மத்தியிலே வற்புறுத்துவோம். உள்ளாட்சிகளில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பேசி கீழே இருக்கிற அடிப்படையினுடைய கடந்த 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை என்றாலும், கூட்டணி ஆட்சியிலே இல்லை என்றாலும், காங்கிரஸை காத்துக் கொண்டிருப்பவர்கள் தலைவர்கள் அல்ல, கீழே இருக்கிற தொண்டர்கள், கீழே இருந்து கஷ்டப்படுகிற தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் ஏதாவது பதவி பெற வேண்டாமா? எத்தனை காலத்தில் தான் இந்திய எம்எல்ஏ வேலை பார்த்து எத்தனை காலத்தில் தான் பஞ்சாயத்து ஒரு பிரசிடண்ட் கூட வர முடியாம, ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர் கூட வர முடியாம, பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வெளியே நின்று எத்தனை காலம் தான் கட்டணத்தை வேடிக்கை பார்த்துட்டு. எனவே இந்த பொறுப்புகளில் எல்லாம் வந்தால்தான் முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் இன்னும் வேகமாக வளர முடியும். அவர் நம்முடைய இலக்கு டாக்டர் அம்பேத்கர் அதான் சொன்னார், அதிகாரப்படுத்துதல். அதிகாரம் வழங்கப்பட்டால்தான் அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும். சாதாரண மனுஷன் எவ்வளவு கோடி சொன்னா கூட எத்தனை லட்சம் தண்ணி கொடுக்க முடியும்? பண்ண முடியாது. பணத்தாலே மக்களுக்கான சேவையை செய்ய முடியாது, பதவியாக செய்ய முடியாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.